2023ல வந்த அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய அடிய அப்படிங்கிற திரைப்படம். விக்னேஷ் கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, இயக்குன திரைப்படம். வந்து யுவர் சேம்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து அவர் இயக்குனாரு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் அ திட்டம் 2 சம்திங் ஏதோ ஒரு படம். அந்த படத்த வந்து இயக்குனவர் ஒருத்தரு. இந்த திரைப்படம் வந்து எதுக்காக பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், இது சில பேர் பார்த்திருப்பீங்க, சில பேர் பார்க்காம கூட இருப்பீங்க. இந்த படம் வந்து பேசுறதுக்கு உண்டான ஒரே காரணம், தமிழ் சினிமா வரலாற்றில ஒரு மல்டிவர்ஸ். இப்ப நம்ப இருக்கோம். இப்ப நான் இருக்கேன் வந்து அப்புறம் நீங்க இருக்கீங்க. உங்கள மாரியே வந்து இன்னொரு கேரக்டர் இன்னொரு உலகத்துல இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல வந்து இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி டைம் டிராவல் ஓரியன்டட் படமாக இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரசிக்கும்படியான படமாக தான் இது இருந்துச்சு. சின்ன சின்ன மொமெண்ட்ஸு இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசு. நம்ம ஹாலிவுட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்வெல்லலாம் இந்த மாரி மல்டிவர்ஸ் கான்செப்ட்லாம் பயங்கரமா வந்திருக்கு. லோக்கின்னு ஒரு சீரிஸ் கூட இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டிவர்ஸ்ன்னு சொல்லி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ட தமிழ் சினிமால வந்து மொதல்ல முயற்சி பண்ணதே, நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். அப்ப இந்த ஜெனரேஷன்ல வந்து அட்லின்னு இருக்கும்போது, இந்த வெர்ஷன்ல வந்து அட்லின்னு ஒரு கேரக்டரா இருக்கும்போது, அது அடுத்த ஜெனரேஷன்ல வந்து வேற ஒரு கேரக்டரா வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட் பண்ணி காட்டப்பட்டிருக்கும். ஆ ஜிவி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த தயாரிச்சிருக்காரு அப்படின்னு நம்புறேன் நானு. அது அப்படிதான் நெனைக்கிறேன். ஸோ இந்த படத்துல வந்து மியூசிக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் தன்னால என்ன அவரோட படத்துல அவர் எப்படி நடிப்பார் ஜிவி பிரகாஷ். புதுசா ஒண்ணும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவருடைய பாணியில நல்லா நடிச்சிருக்காரு. அவரால எந்த அளவுக்கு கேரி பண்ணி நடிக்க முடியுமோ பண்ணியிருக்காங்க. அந்த கௌரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பங்குக்கு எந்த அளவுக்கு நல்லா நடிக்க முடியுமோ நடிச்சு குடுத்துருக்காங்க. மொத்தத்தில இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் லவ் ஓரியன்டடான படமாவும் இருக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு படம் புதுசா வித்தியாசமா ஒரு படம் பார்க்கணும்னு சொல்லி முடிவு பண்ணவங்களுக்கு இந்த படம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி தான். அடுத்த வாட்டி பார்க்கும்போது உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரியல. டைம் டிராவல் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைம் டிராவல் ஆவறது, அப்புறமேட்டு அந்த மாநாடு படம் மாரி வந்து இந்த டைம் என்ன இன்ஃபினிட்டி லூப்ல வந்து டைம் லூப்ல மாட்டிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்ல மெயினா வந்து எனக்கு நான் மாநாடு படம் தான் பயங்கரமான இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. அது தவிர்த்து மார்க் ஆண்டனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு செக்மென்ட்ல மார்க் ஆண்டனி படம் டைம் டிராவல் நல்லா பண்ணியிருக்கு. இந்த படம் ஓரளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. ஆனா பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணல. ஆ ஃபியூச்சர்ல வந்து எப்படிலாம் வந்து சென்னை இருக்கும். அதுக்கப்புறமேட்டு சென்னைக்கு அப்ப என்ன பேர் இருக்கும் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, கொஞ்சம் அட்ராக்டிவான சில மொமெண்ட்ஸ் இருந்தால் கூட, அது என்னமோ இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அந்த அந்த படத்துக்குள்ள சொன்ன கதையில இருக்க அந்த லவ் இருக்குல்ல, அந்த லவ்வோட ஃபுல் டெப்த் ஃபீல் வந்து நமக்கு வரல. வெறும் வந்து ஒரு புது முயற்சி அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துட்டு ரசிக்கும்படியாக தான் இருக்கே தவிர, பயங்கரமான அந்த படம் சொல்லுகின்ற அந்த காதல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டோட அந்த பேஸ் வந்து நம்மளோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இல்ல. அதுதான் இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக். மத்தபடி அ வி மத்தபடி இந்த படத்த பத்தி பேசுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. பெஸ்ட் ஆஃப் 2023ல இந்த புதுசா ஒரு முயற்சி எடுத்ததுக்காக இந்த படத்துக்கு ஒரு இடத்த நம்ம குடுக்கலாம். அதுக்காக சொல்றேன். நீங்க போர் அடிச்சா கண்டிப்பா இந்த படம் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்காது. நல்லா தான் இருக்கும். ஒரு வாட்டி பார்க்குற வரைக்கும். நன்றி.